சுப்பு பஞ்சு நான் கிட்ட வந்து அஜித் சார் சொல்லிட்டு இருப்பார்ல, அப்போ வந்து ஆக்ஷன் கிங் அப்படின்ன உடனே ஃப்ளாஷ் கட்லாம் போகும். அப்போ 2 பேரும் ட்ரையல் ரூமில் பேசிப்பாங்க. ட்ரையல் ரூமில் பேசிக்கும் போது அஜித் சார் என்ன சொல்லுவார், பசங்க பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலாக வந்து படத்தில் வந்து பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடியே அந்த ஷாட் வந்துடும். அது என்ன வந்து ஆக்சுவலி கரெக்டான கேள்வி. அது 23 வருஷமா இங்க இருக்காரு சார், உருப்படியா பண்ண ஒரு விஷயம். ஆனால் இது ஒரு 15 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அதாவது படம் பார்க்கும்போது யாரும் கண்டுபிடிக்காம இல்லை ஆக்சுவலாக வந்து 15 வருஷம் கழிச்சு அப்போவே நான் கண்டுபிடிச்சேன். ரீரிலீஸ் பண்ணும்போது கேட்கலாம். சீரியஸா இது முன்னாடி அந்த சமயத்துலேயே கொஞ்சம் பேர் வந்து ட்விட்டர்லலாம் கேட்டிருந்தாங்க. அந்த சமயம் சார் இந்த மாதிரி இது சாங்கில், ஏன்னா அது வந்து அந்த சாங்கில் வந்துடும். அவங்க 2 பேர் ட்ரையல் ரூமில் வந்து ட்ரெஸ் பண்ணுறது பார்த்தா ஒரே ட்ரெஸ்ஸில் வருவாங்க. ஆக்சுவலி வந்து உள்ளே வந்து இது பசங்களும் ஏதோ மாதிரி பிளான் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலி நம்ம தூக்கிடலாமா அப்படின்னு சொல்லி பிளான் நினச்சோம். ஏன்னா வந்து அது வந்து தனி சீன். அது வந்து அந்த அஜித் சார் போயிட்டு ஒரு வாட்டி இவங்கள போய் லாக் பண்ணுவார். என்னென்னா வந்து வெளில போயிட்டு சுமந்த் லைட் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் அவங்களுடைய அந்த ஒயின் ஷாப்புக்கு வெளியில் நின்றுட்டு கேட்பார். அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் ரெஸ்டாரண்ட் பாரில் ஒன்று என்னடா எல்லாரும் கொள்ளடிக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்படி ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆகிடுவாங்க. உள்ளே பேசுவார் அவங்கக்கிட்ட, எனக்கு தெரியும் நீங்கள் தான் கொள்ளடிக்கு போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த சீனுக்கு முன்னாடி வர வேண்டிய சீன் அது. ஸோ அது வந்து நம்ம லென்த் காரணமாக வந்து நாங்கள் அந்த சீனை தூக்கிட்டோம். தூக்கிட்டதுனால வந்து நாங்கள் மாண்டாஜில் வந்து அந்த சாங், அந்த கண்ணாடி நீ அந்த சாங் வரும்போது வந்து அந்த மாண்டாஜில் இவங்க 2 பேர் இடத்துல மீட் பண்ணாங்கன்ற மாதிரி கேஷுவலாக சொல்லிக்கலாம், கடைசியில் ரிவீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சது. அதுக்கப்புறமும் யோசித்தோம், இது டைம் லைனாக தப்பாக இருக்கே, பரவாயில்லையாரு, இல்லை பரவாயில்ல தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டோம். ஆனால் அது வந்து சங்கருக்கு வந்து 15 வருஷமாக உடுத்திட்டு இருக்குன்ற போது எனக்கு அது கூட பெருசாக என்ன மன்னிச்சு வேண்டாம் மன்னிப்பு கேட்டார் டைரக்டர் அப்படின்னு கேப்ஷன்ல போட்டுருவாங்க. எப்படி அப்படிதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.